ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையோட ஹெட்டிங் பாசமாக பேசுங்க. ஒரு மார்க்கெட், அவங்க எல்லா கடைங்களும் இருக்குமா. அதில் ஒரு கடை மட்டும் பெருசாக அழகாக எல்லா பொருட்களும் நிறைய டிசைனாக வச்சுருக்கோமா. ஆனால் அதில் எல்லாருமே போவாங்களாம். போய் வரும்போது எதுவுமே வாங்காமல் வருவாங்க. போகும்போது எல்லாருமே ஐயோ இவ்வளோ பொருட்கள் இருக்கு, ஏதாவது ஒன்று வாங்கிடலான்னு போயிட்டே இருப்பாங்களாம். வரும்போது எதுவுமே வாங்காமல் வந்துடுவாங்க. ஆனால் மார்க்கெட்டு முன்னால் ஒரு 5 ஸ்டெப்பு முன்னால் ஒரு பூ விற்கிற ஆயா இருந்துச்சான். அந்த ஆயா அதை பார்த்துக்கிட்டு, என்னாச்சு, இந்த கடையில் இவ்வளோ பொருட்கள் இருக்கும், உள்ளே போனால் எவ்வளோ பொருட்கள் இருக்குமே தெரியாது. அதெல்லாம் இவங்கெல்லாம் போகும்போது இவ்வளோ பொருட்கள் இருக்குன்னு சந்தோஷத்தோடு போகிறாங்க. வரும்போது ஏன் யாருமே ஒன்று கூட வாங்காமல் வராங்க? நம்ம போய் ஒரு தடவை விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பூ மடிக்கிறத விட்டுட்டு போய் கடையில் போச்சான். அங்கே போனால் கடைக்குள்ள அவ்வளோ அழகான டிசைன்ஸாக நிறைய இருந்துச்சான். அது மட்டும் அந்த ஓனர் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ஆயா நினச்சிதான், வந்துட்டோம், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பக்கத்தில் ஒரு பொம்மை இருந்துச்சான். இந்த ஓனர் கேட்டிருக்காரு, என்னயா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. இல்லைப்பா, இந்த பொம்மைன்னா அது எடுத்து ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. ஐயா அதை வைங்க எடுக்காதீங்க அப்படின்னு திட்டினாரா. அந்த ஆயிரம் வயிற்றுல கீழே போட்டு வச்சான். எதுக்கு அதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லைப்பா, எடுக்காம எப்படி பார்க்குறது அப்படின்னு. அது என்கிட்ட சொல்லணும்ல, அது வேணும்னா எதுக்கு எடுக்குறீங்க? அது அப்படியே தெரியுதுல, அதை பார்த்தாலே போதும், நீங்கள் வாங்கலான்னா மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி மறந்துனாராம். சரிப்பா, இந்த விலை எவ்வளோன்னு கேட்டாங்க. 100 ரூபாய் அப்படின்னு சொன்னார். இந்த ஆயாவுக்கு ரொம்ப பயமாக போச்சான். அவர் ரொம்ப அடத்தி மிரட்டி திட்டி கோபமாக பேசினதுனால ரொம்ப பயத்தில், இல்லைப்பா நான் அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சான் வாசப்படியை தாண்டி. அப்போ தான் இந்த ஆயா கடையில் உட்காந்து யோசிச்சுதான், எவ்வளோதான் அழகாக இருந்தாலும், எத்தனை பொருட்கள் எத்தனை டிசைனாக இருந்தாலும், அவர் கோபமாக பேசுறது, மிரட்டி பேசுறது, எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோ திட்டி கோபமாக பேசுறதுனால தான் எல்லாருமே அந்த கடையிலேருந்து வரும்போது எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எவ்வளோதான் வச்சுருந்தாலும், எவ்வளோதான் பெருசாக படிச்சிருந்தாலும், நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசுகிற ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பேசணும். நம்ம அம்பா பேசுமே தவிர கோபமாக அதட்டி பேசக்கூடாது. ஒரு பொருளை எடுத்தாதான், அந்த பாட்டியை பார்த்தீங்க, எடுத்து அது நல்லா இருக்கா, உடஞ்சிருக்கா, பின்னால் பஞ்சு இருக்கா இல்லையான்னு அப்போ தான் தெரியும். நம்ம தொட்டு பார்த்தாதான், தொடாமே எப்படி தெரியும்? அதனால் எல்லாருமே அம்பாவே பேசுங்க எல்லாரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு அப்படியே தருங்க. பாய்.